அதிக நம்பர் ஆஃப் ஹிட் சாங்ஸ் கொடுத்த ஒரு ஒரு லிரிக் ரைட்டர் கம் டைரக்டரா இருக்கிற ஸ்பேஸ்ல இருக்கிற ஆள் வந்து நீங்க தான். இல்ல சார், தனுஷ் சார் தான் அதுல இருக்காரு. ஆப்வியஸா இல்ல, அவரு எழுதுற ஒரு ஜான்ரா வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, அதுலயும் நிறைய விஷயங்கள் இருக்கு, கிளாசிபிகேஷன் இருக்கு. ஆஃப்கோர்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, எழுதின பாடல்கள் எல்லாம் ஹிட் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய கிரெடிட் உங்கள்ட்ட, மேஜர் கிரெடிட் இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் பத்தி நீங்க வந்து யோசிக்கிறது உண்டா? என்னைக்காவது உங்கள்கிட்ட யாராவது வந்து உங்களை பத்தி சொல்லியிருக்காங்களா? இல்ல, ஹிட் ஆகுதுங்கிறது சந்தோஷமான விஷயம். அது அவ்வளவுதான். அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியும் இல்ல, அதுக்கு எழுதுனது எல்லாமே ஹிட் ஆயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. அப்படி என்னால சொல்ல முடியாது. எல்லா பாடல்களும் நம்ம ஹிட் பாடல்களா கொடுத்துருக்கோமானா இல்ல, மேக்ஸிமம் நம்பர்ஸ் வந்து ஹிட் ஆகி. நான் சொல்ல வரது பெரிய ஹீரோஸுக்கு எழுதின பாடல்கள் எல்லாமே வந்து ஹிட் நம்பரா மாறி இருக்கிற ஹீரோஸ் பாடல் ஒரு கிரெடிட் இருக்கு. என்னன்னா அதுக்கு என்ன, நான் எப்பவுமே எனக்கு பாடல் எழுதணும் வரும்போது எல்லாம் சொல்லுவாங்க, நெருப்படா மாதிரி ஒன்று பண்ணலாம் சார், இது மாதிரி ஒன்று பண்ணலாம் சார்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், நெருப்படால் ரஜினி சார் இருந்தாரு, சந்தோஷனா இருந்தாங்க, இவங்க 2 பேரையும் கூட்டுவாங்க, நம்ம திருப்பி அது மாதிரி ஒன்று பண்ணுவோம். இதுதானே, நான் மட்டுமே அதில் என்ன பண்ணிட முடியும், கருவியா இருக்க முடியாது. அதில் நான் ஒரு டூல், அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து ஒரு தபேலா ஒரு பாட்டில் வாசிக்கிறீங்க, அந்த பாட்டு ஹிட் ஆயிடுச்சுங்கிறதுக்காக எல்லா பாட்டிலையும் தபேலா வாசிக்க முடியாதுல்ல. இல்லை, தபேலாவால தான் பாட்டு ஹிட் ஆச்சுன்னு சொல்ல முடியாதுல்ல. நான் அப்படி ஒரு டூலாக தான் பார்க்குறேன். என்னோட லிரிக்கு அது ஒரு எமோஷனை கடத்துறதுக்கான ஒரு டூல். இப்போ இந்த லாங்குவேஜ் புரியாதவங்களுக்கு அது என்னவா தெரியும், தமிழ்ல புரியாத ஏதோ ஒரு மொழிக்காரங்களுக்கு இந்த லிரிக் அவங்களுக்கு ஒரு டூல், அவ்வளோதான். அந்த லிரிக் அவங்களுக்கு புரியிற மாதிரி சந்தத்துலேயும் சவுண்டிங்காகவும் இருந்துருச்சுன்னா அது அவங்களுக்கும் திருப்பி பாட வரும். என்னோட வாய்ஸ் ஆஸ் அகெயின் ஒரு டூல். நான் வந்து சிங்கர் கிடையாது, நான் வந்து ப்ராப்பராக சாரிகாமா பதனிசா கிடையாது, நான் வந்து ஒரு மாதிரி ஷவுட்டர் தான், சிங்கர் கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது அந்த ஷவுட்டிங்கை ப்ராப்பர் எமோஷனலாக என்னால் அதை கன்வெர்ட் பண்ணும்போது இட் ஒர்க்ஸ். ஸோ சும்மா கற்றுனாலும் ஒர்க் ஆகாது, அதில் விஷயம் மட்டும் இருந்தாலும் ஒர்க் ஆகாது. இது எல்லாமே ஏதோ ஒரு கலவையில் சேர வேண்டியிருக்கு. அப்படி ஒரு கலவையாக சேர்த்து கடைசியில் மிக்ஸ் பண்ணி மாஸ்டர் பண்ணுற மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு தான் அது வந்து போய் சேரும்.